சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி என்னை வந்து இங்கே இன்வைட் பண்ணி உங்கள் எல்லோரும் முன்னே எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீதேவி மேம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்ல, எனக்கு உங்கள் எல்லாத்தையும் பார்த்தது வாயில் வார்த்தையே வர முடியும், கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்கண்ணே. எப்படி சொல்ல, இதை ஏன் நான் காமிச்சேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வரும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும், நிறைய விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து சாதிச்சு நிற்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் அதை போட்டு காமிச்சேன். நான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அங்கேயே நின்றுருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, அங்கேயே நான் நின்றுருப்பேன், அதுக்கு மேலே வந்திருக்க மாட்டேன். அதை தாண்டி நான் பாசிட்டிவை பார்த்தேன். நெகட்டிவை தாண்டி 1000 பேர் நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுதாங்க, நம்ம ஏம்ல அதை பார்க்காம நெகட்டிவை பார்க்கோம் சொல்லுங்கள். இதே தான் வாழ்க்கையிலையும் நிறைய பேர் குறையும் சொல்லுவாங்க, நிறையும் சொல்லுவாங்க. நமக்கு எது சரின்னு படுதோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி எடுத்ததான் இது. நீங்கள் வீடியோவில் பார்த்ததெல்லாம் ஒரு சில நிமிஷம்தான், அதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை தாண்டி நான் வரணும்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். நீங்களாம் கேட்கலாம், அப்படி என்ன வந்த வீடியோ தான் நான் உடச்சி என்ன பண்ணேன்னு அப்படிதான் நினைக்கிய காமிக்கேனே. கவலைப்படாதீங்க, ரொம்ப வளவள குழக்கலாம் பேச மாட்டேன். நம்ம டேரக்டாக விஷயத்துக்கு போயிடுவோமா? போயிடலாமா? போயிடலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சத்தத்தையும் நம்ம சாப்பிட்லையே, யாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்கே சாப்பிட விடுதிய, எல்லோரும் வளன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிய. பேருவோன்னே சீக்கிரம். சரி, மெயினே நான் விட்டுட்டு வந்துட்டேன், அதை பார்த்தா தான் நமக்கு வாய்ஸே வரும். அந்த ஃபோனை மட்டும் வாங்கிக்கிடுதேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலி எங்களை மாதிரி திருநங்கைகளை பெருமைப்படுத்துறதுல வந்துட்டு ஒரு சில ஸ்டேஜ் வாய்ப்புகள் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப கிராட்டிடியூடோடு நான் தேங்க் பண்ணுறேன் டாக்டர் தேவ் அண்ட் ஸ்ரீதேவி மேம். ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா நாங்களும் பெரிய லெவலில் வருவோம் அப்படின்றது வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த அவார்டு வந்து நான் யாருக்கு டெடிகேஷன் பண்ணுறேன்னா, என்னோட மூதாதையர் திருநங்கைகள். அவங்க இல்லைன்னா இந்த மாதிரியான ஸ்டேஜ் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அவங்க எவ்வளவோ அவமானங்கள், இந்த ப்ரிவிலேஜே இல்லாத காலகட்டத்தில் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இந்த அவார்ட் ஐ டெடிகேட்டட் டு மை elderly transgenders. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். The admiration is very mutual, Sapna. And ரொம்ப ஹம்பிளா I would like to accept this award because இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ஆனர் பண்ணுற பெண்களுக்கு மத்தியில் இது எனக்கு டிசர்விங்கானு கூட எனக்கு தெரியல. பட் I humbly accept this. I would like to thank two people to start off with. I think the lady who made me who I am today, made me the woman I am today, my mother, I owe it all to her. And the man who brought the wonder in the woman, my husband, who keeps it alive for me. And கல்யாணத்துக்கு அப்புறமும் இவ்வளோ சந்தோஷமாக நான் வேலை பார்க்குறேன், சந்தோஷமாக நான் இருக்கேன்னா அந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கு காரணமும் அவர் தான். And just like how ma'am said, I think we're all blessed that way. And truly AVC Wonder Woman Awards-க்கு ஒரு hearty congratulations. 3rd edition. And the kind of talent that you recognize on this stage is very rare. I hope that இன்னும் நீங்கள் எத்தனை editions பண்ணாலும் இதே மாதிரி அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் you find the rarest of the rarest women and bring the wonder into their lives. Thank you. மறக்க முடியாத அனுபவங்கிறது அந்நியன் படம் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு பேரை நாங்கள் கெனின்னு தான் கூப்பிடுவோம், விக்ரம் சாரை. அப்போது மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு ட்ரெயின்ஸ் செட்டப். அது டைரக்டர் சங்கர் சார் சொன்னார், அம்மா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னார். சார் ஆல்ரெடி மணி 3 ஆயிடுச்சு சார், பசி தாங்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் விக்ரம் என்ன பண்ணார், இமீடியட்டாக அம்மா பசிக்குதா இருங்க உடனே இதோ நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் டம்ளர்ஸ் எல்லாமே அதில் வந்து கானிபாயோட ஒரு ட்ரிங்கை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. இதை குடிங்க, உங்களுக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும். அட பாவி, என்னப்பா இப்படி சொல்கிறேன், பசிக்காதா அப்படின்ற உடனே அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து, அதே மாதிரி ட்ரெயின் செட்டப்பில் எல்லோரும் பசியாக உட்காந்துருந்தோம். அவங்கவுங்க வாழைப்பழம் அது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப எனக்கு, நான் லைஃப்லேயே அந்நியன் படத்தில் தான் ரொம்ப நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அந்த டைம் தான் என் ஹஸ்பண்டும் இறந்தார். அப்போ நான் அந்த ஸ்டேஜ்க்கு அந்த இடத்துக்கு போகும்போது லாஸ்ட் ஃபைனல் ஷூட்டிங் நடக்குது. விவேக் சார் என்னை பார்த்தோன்னு அழுதார், சங்கர் சார் அழுதாங்க, எல்லோரும் அழுதாங்க. அப்போ இண்டஸ்ட்ரியில்
இந்த அளவுக்கு வந்து நம்மளை பார்த்து இரக்கப்பட்டு அழக்கூடியவர்களும் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல. ஏன்னா பிகாஸ் என் ஹஸ்பண்ட் இறந்து 3rd டே நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபிலிம் ஃபினிஷ் பண்ணோம். அதனால வேறு வழி இல்லை. ஏன்னா 20 டேஸ்க்கு அப்புறம் தான் வெளியில் போகணும். ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கல. பிகாஸ் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து சினிமாட்டோகிராஃபர் தான். அதனால் அவருக்கு தெரியும், இறந்தாலும் அவர் என் கூட இருக்கார். அதனால் அவருக்கு தெரியுங்கிறதுனால தைரியமாக அவர் படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவுடோர் கிளம்பிட்டேன். இதெல்லாம் வந்து அந்த டைமில் என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சங்கர் சார் ஆகட்டும், இல்லை வந்து விக்ரம் சார் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஃபுல் யூனிட்டுமே என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி, நான் எங்கே அழுதுருவேனோ, நான் எங்கே சங்கடப்படுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து என்னை அன்னைக்கு பார்த்துக்கலன்னா நான் நின்னே இருக்க முடியாது அந்த இடத்துல. அதனால் அது எனக்கு மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் என்னோடய வாழ்க்கையில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த இன்ஸ்பிரேஷன் தட் யூ ஆர். அவ்வளோ நடந்திருக்கு அன்னியன் படம் ஷூட்டிங் டைமில். ஆனாலுமே வந்து எதுவுமே வந்து கண்டுக்காமலோ அதை வந்து வெளியில் காட்டாமலோ நீங்கள் வந்து ஷூட்டிங் போயிருக்கீங்க 3rd டே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களோட ஜேர்னிக்காகட்டும். நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து கூப்பிட்டு ரோல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்கலன்னா தான் வந்து அது அதிசயம். உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்கலன்னா தான் அது தப்பு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ லாஸ்ட் 1.5 years நான் ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திருப்ப சன்னல்லையும் வருவேன், திரும்ப விஜய்லேயும் வருவேன். நான் வயசாகி எப்போ போகிற வரைக்குமே அது வரைக்குமே நான் நடிச்சுட்டே தான் இருப்பேன். கடவுளோட பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்குது, அது போதும். வாழ்த்துக்கள் மேம், தேங்க்யூ. இன்னைக்கு ஏவிசி வண்டர் உமன் அவார்ட்ஸுக்கு நீங்கள் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டியாக இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். வார்ம் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அவர் வெரி ஓன் சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள்.